ஓசூர் அருகே முந்திச் செல்வதில் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரியில் 2 அரசு பேருந்துகள் ஓசூர் அருகே உள்ள தேன்கனி கோட்டைக்கு வந்துள்ளது. 2 அரசு பேருந்துகளும் பஞ்சப்பள்ளி பகுதியில் நின்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புறப்பட்ட போது 2 அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் டைமிங் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவரும் நான் நீ என முந்திச் சென்றுள்ளனர். பின்னர் திப்பச்சத்திரம் என்ற இடத்தில் 2 பேருந்துகளும் நிறுத்தப்பட்டு ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகாரிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி சென்னைக்கு விற்பனை செய்து வந்த வடமாநில இளைஞர்கள் உட்பட 4 போலீசார் கைது செய்தனர். சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கிய போது 4 சிக்கியிருக்கின்றனர். இதில் பீகாரைச் சேர்ந்த ஜிதேந்திர கெவிட், ரஞ்சித் கவுன் மற்றும் சென்னையைச் சேர்ந்த 2 கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் 4 100க்கும் மேற்பட்ட வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்தனர். கேரளாவில் மதுபோதையில் பணியாற்றிய 26 போக்குவரத்து ஊழியர்கள் அதிரடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். கேரள மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மதுபோதையில் யாராவது பணிக்கு வந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை ஊழியர்களிடம் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது மது அருந்தியவர்கள் மற்றும் மதுபானம் வைத்திருந்தவர்கள் என கண்டறியப்பட்ட 74 நிரந்தர ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 26 தற்காலிக ஊழியர்கள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் கேரள போக்குவரத்து துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.